ஒரு கீரலே கரையிலே நிழல் வேகு மலே நிலவுகள் விளையாமலே இதழ்களும் இணைந்திட உயிர் பிழைத்திடும் போகா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ்ஸ் அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கர் உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கர் வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ரேட்டிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த ரேட் முடிஞ்சாலும் நம்ம சிம்பிளாக வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணி பார்த்தா அலைட் மோஸ்ட் அப்ளிகேஷன் தான் ஆப்லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயர் வந்துருக்கு. இப்போ ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரெஸ் ஆகி பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரொசஸ் பண்ண வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த 2% வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் லேயர், நெக்ஸ்ட் ஒரு ரேஜெண்ட்டுக்கான கலர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக்கு சம் லேயர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸில் கூட நான் வந்து செட் பண்ணி தந்துட்டுருப்பேன். அது லிரிக்ஸான ஃபாண்ட் லிங்க்கு நான் ஃபைன் பண்ண சொன்ன ஆர்டிக்கலில் சம் டைம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற பேஜில் டெக்ஸ்ட்டில் சென்டராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டைமில் பார்த்தோன்னா 11:02 வந்து போய்டும், 03 வந்து போயிடுங்க. போய்ட்டு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண போகிற பிக்கு இந்த லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்காக நீங்கள் புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக 11:03 வந்து போய்ட்டு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 செலக்ட் பண்ணிட்டு 5th ஒன்று ஃபில் கம்பல்சரி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த யாரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு கீழே பார்த்தா 3 கட் ஆஃப் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இமேஜஸ் அந்த தேர்ட் கட் ஆஃப் பண்ணி கட் பண்ணிங்க. அதே உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காமல் இது மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் சொல்லும்போது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணி இதே மாதிரி லாஸ்ட் டைம் பிக் வந்து வேறு பிக்கை நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணி சொல்லித்தரணும். அதனால் வந்து ஒரே சிங்கிள் பிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. மொத்தம் ஒரு டபுள் புக் மார்க்கும் இந்த இடத்துல ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு போகிறீங்க. இங்கே தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா 19:09 இருக்கு பாருங்கள். வந்து கட் பண்ணிட்டு போகிறீங்க. கரெக்டாக கட் பண்ணிங்க. ஓகே, லாஸ்ட்டாக இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி ஃபைனலாக வந்து ஆர்டராக இமேஜுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் வந்து சிங்கிள் பிக்காக இருக்க வச்சு எல்லாமே சேம் பிக்காக வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கும். இந்த 3 பிக்குக்கான குரூப் லேயர்லையும் நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. இந்த பிக்கும் வந்து இந்த பிக்குக்கான 2 குரூப் வந்து இந்த சர்க்கிளுக்கான பிக் லேயரு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஹார்ட்டுக்கான பிக் லேயரு. ஃபஸ்ட் நம்ம வந்து சர்க்கிள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 3 இந்த ஒரே ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. நான் இந்த ஒரு குரூப் சொல்கிறேன், அது மற்ற ஸ்டெப் எல்லாமே அதே மாதிரி ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. பிக்கு 1க்கான குரூப்பில் இந்த ஹார்ட் பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறேன். அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எடிட் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கான ஷேப்புக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஹார்ட்டில் ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணி முடிச்சோம். நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு மூணு வந்து போய்ட்டு ஹார்ட்டில் மட்டும் ஃபேஸ் வந்து கிளியர் தரலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். ஓகே, இதுமாதிரி பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆர்ட்டில் பார்த்தா பிக் வந்து பர்ஃபெக்டாக இது மாதிரி வந்து செட் ஆகிட்ருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க இந்த சர்க்கிளுக்கான 2 குரூப் லேயர்லையும் நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பீங்க. இதுக்கான எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் பார்த்தா ஒரு பிக் நம்ம வந்து ஆட் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணேன். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லை நார்மலாக கூட ஆட் பண்ணுங்கள். நான் எப்படி ஆட் பண்ணி எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க. வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா 3 போட்டு சர்க்கிள் 5th ஒன் ஃபில் கம்பரேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிமூவ் வந்து போயிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷோ ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வரேன். கரெக்டாக எல்லா லேயருக்கும் டவுனில் கரெக்டாக கலர் லேயருக்கு டாப்பில் ஓகே இந்த ரேஜெண்ட் லேயருக்கு டாப்பில் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து இந்த எண்டு வரையும் மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ரேஜெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிங்கன்னா இது 1 மினிட் எங்கே எஃபெக்ட் காணும், இல்லை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தா கீழே பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயருக்கு பாருங்கள். அந்த லேயரில் வந்து எஃபெக்ட் வந்துருக்கு. கரெக்டாக அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் பண்ணினா ஒரு எஃபெக்ட்டுக்கான லேயர் வந்து இருக்கும். இப்போ அந்த லேயர் பக்கத்தில் 3 செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களே ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜோ இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத இமேஜோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சால் அந்த கண்ணை மட்டும் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிரும். பக்காவா
நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லேயருக்கு பாருங்கள். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற லேயர் மட்டும் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக டைமில் பார்த்தீங்கன்னா 11:20 அந்த சைடில் இருக்க இந்த இமேஜ் போட்டு ஒரு கண்ணை அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி வந்து செலக்ட் ஆகும். கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 9:23 வந்துடுவீங்க. அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21:23 வரையும் கரெக்டாக வந்து இங்கே மட்டும் ஒரு 3 லேயர் செலக்ட் பண்ணோம். 19:21 21:13 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன லேயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு சேம் லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பேசணும் சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் எப்படி எஃப்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேயர்லையுமே எஃப்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணால் பிக்குக்கான ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா பிக் இது மாதிரி ஜூம் அவுட் ஆகிருக்கிறதோ இல்லை ரொம்ப ஜூம் இன் ஆகிறதோ இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரிசல்ட் 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பல்சரியான ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் சீரோ செட் பண்ணிங்க. இதே மாதிரி மற்ற எல்லா இமேஜுமே நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். இப்போ தான் நம்ம வந்து செகண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு லேயருக்கான சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி இந்த லேயர் காப்பி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிளாக புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணேன். இப்போ எந்தெந்த லேயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ அந்த எல்லா லேயருமே செலக்ட் பண்ணுங்கள். டைமில் பார்த்தோன்னா 23:00 ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்தால் 18:12 ஒரு லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15:27 நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா 13:02 இந்த லேயர் மட்டும் செலக்ட் பண்ணி சேம் லேயர் காப்பி ஆப்ஷன் சேம் பேஸ்ட் பார்த்துல ஸ்மால் லேயரோ கலர் ஆஃப் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் பண்ணி கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஆகிடும் சேம் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி அதுக்கான சிசி வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக எல்லாம் பக்கம் வெயிட் பண்ணியாச்சு. ஒன் டைம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரிசல்ட் பார்த்தா ஒரு செட்டிங் வந்து யாரும் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகும் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வீட் மேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.